வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய சேவிங்ஸ் கேபினெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரெனியூ பண்ணியிருக்கேன். பழைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸ் கேபினெட் பார்த்துருப்போம். நாம் சொந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாளாக இது ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு. பீரோலையும் அதுலேயும் சரி நம்ம ப்ராப்பராக ஒரு லாக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னுடைய ரூமில் வந்து ஒரு சேவிங்ஸ் கேபினெட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சண்டே விலாக் பார்க்குறோம். லாஸ்ட் வீக்குக்கான லன்ச் மெனுவும் நம்ம பார்த்துடலாம். சண்டே எப்போதும் போல் காலைல சீக்கிரமாகவே எந்திரிச்சு குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எந்திரிச்சு குளிச்சு கிளம்ப தான் டைம் இருக்கும், சாப்பிட டைம் இருக்காது. ஸோ சண்டே மார்னிங் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் தான். அதாவது ஃபாஸ்டிங்னால் நாங்களாகவே இருந்துக்கிறது. ஸோ சர்ச்செல்லாம் முடிஞ்சு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வடை வாங்கிட்டு வரோம் வழக்கம் போல். எங்கே வாங்குவோம்னு பார்த்திங்கன்னா வேன் மார்க்கெட்டுக்கிட்ட ஒரு பெரிய பெரிய வடை கடை இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வெங்காய போண்டா போட்டிருந்தாங்க. ஸோ வீட்டில் காஃபி போடலான்னா தம்பி என்னன்னு தெரில, எனக்கு கடை டீ குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் டீ வாங்கிட்டு டீ வடை அந்த வெங்காய போண்டா வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சாப்பிட்டோம். மதியம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபிஷ்ஷு. காலையிலே ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் காலையிலே க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுட்டு தான் சர்ச்சுக்கே போனோம். ஸோ அதனால் பொரிச்ச மீனுக்கு குழம்பு மீனுக்குன்னு தனியாக பிரித்து வச்சாச்சு. எப்போதுமே எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பொரிச்ச மீனை ஃப்ரை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் குழம்ப தாளிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு என்ன மீன் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் இருந்துச்சு. ஸோ ஒரு 1/2 கிலோ கிழங்கா மீனும் ஒரு 1 kg போல் வாவல் மீனும் வாங்கினோம். வாவல் மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாவல் மீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்புறம் நல்ல கொழுப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே உடம்புக்கு நல்லது. என்ன தான் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் பசங்க மீன் சாப்பிட வைக்கிறதுக்குள்ளாட்டியும் பெரும் பாடாயிடுது. ஒரு 5 வாய் சோறு வாங்கி ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதே வந்து பெரிய பாடாக இருக்குது. பட் எங்களுக்கு அப்படி கிடையாது. ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றதுனால எப்படா சாப்பிடுவோன்ற கிரேவிங்காக இருக்கும். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபு சாதம் ரெடி பண்ணிட்டாங்க, ரசம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீனும் பொரித்து வச்சுட்டாங்க. குழம்புக்கு மட்டும் கரைச்சிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் பொரிக்க ஆரம்பித்தோடனே எங்கள் வீட்டு கிச்சன் ஜன்னலில் 2-3 பூனை வந்து உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் தாளித்து விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குழம்பு மீன் போட்டு எப்படியும் ஒரு 7 minutes போல் விடுவாங்க. பட் ஆனால் இதுக்கே எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட இன்றைக்கி சீக்கிரம் சமைக்கணும்னு நினச்சோம். பட் ஆனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எப்படியும் வழக்கம் போல் ஒரு 3 மணி போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாகி சாப்பிட உட்காந்தோம். ஆனால் இன்றைக்கி நினச்சிருந்தா சீக்கிரமே சாப்பிட்ருக்கலாம். நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வீட்டுக்கு வந்து எங்கள் சொந்த வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஃபிஷ் சமையல் இது தான். சும்மா சிக்கன் மட்டன் இப்படி தான் போயிட்டுருந்துச்சு. பட் அதனால நானும் என் ஒய்ஃபும் கொஞ்சம் நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பசங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுத்தம். பாப்பா கூட சொன்னால் கேட்பா. ஒரு 4 வாய் வாங்கிட்டு அப்புறம் மூஞ்சி சொல்லிப்பா, சரி கம்பல் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இப்படி தான் எங்களுடைய சண்டே விலாக் மதியம் வரைக்கும் போச்சு. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ் கேபினெட்டை நான் அப்படியே அடுக்கி வச்சுட்டேன் பாருங்கள். இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ரூமில் ஒரு ஷெல்ஃபில் லாக்கர் இருக்கும். ஸோ சேர்த்து தான் வந்து 2 ஷெல்ஃபை மட்டும் சேவிங்ஸ் கேபினெட்டுக்காக எடுத்துகிட்டேன். பீரோவில் வச்சா அது ரொம்ப அலங்கோலம் ஆகிடுது. நீங்கள் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேயில் சில்லறை காசுகள் சேமிக்கக்கூடிய உண்டியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்சுக்கு சேர்க்கக்கூடிய இந்த எல்லோ உண்டியல் இருக்கும். அதுக்கப்புறம் பேமி ஃபர்ஸ்ட்டு. ஸோ எனக்காக நான் மாதம் எடுத்து வைக்கக்கூடிய 500 ரூபா. அந்த 10 ரூபா சேமிப்பை இந்த குட்டி பர்ஸில் மாற்றியாச்சு. அந்த க்ரீன் கலர் கண்டெய்னரை ஒய்ஃப் வந்து கிச்சனுக்காக கேட்டாங்க, சரின்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு குட்டி பர்ஸ் கொடுத்தாங்க, இதில் சேர்த்து வச்சுருங்க. இதில் சேர்த்து வச்சா என்ன பணம் தானே சேமிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த 200 ரூபா சிங்கிள் கரன்சி நோட் சேவிங்ஸ்க்கான பவுச்சும் இந்த ட்ரேயில் அழகாக போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் கேபினெட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பவுச்சும் இன்னொரு போஸ்ட் பாக்ஸ் உண்டியலும் இருக்கும். இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த போஸ்ட் பாக்ஸ் உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கின என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு வாங்கின உண்டியல் இந்த போஸ்ட் பாக்ஸ் உண்டியல். இது என்னுடைய கசின் வந்து எனக்கு கன்னியாகுமரி டூர் போயிருந்தப்போ வாங்கி கொடுத்தேன். இதோட ரேட்டு 20 ரூபா. இப்போ எவ்வளோன்னு தெரியல. கிட்டத்தட்ட இது நான் 2000 வாங்கினேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப கரெக்டாக 2000வது வருஷம் 2000 வாங்கினது. அதை இன்னும் நான் அதை போடாமல் வச்சுருக்கேன். அதோட மூடி கூட உடஞ்சிருச்சு, வேறு மூடி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுடைய ஆஷ் கலர் பவுச்சு மேல் ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த கேபினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ட்ரே வச்சுருக்கேன். நம்ம கையால் செஞ்ச கேஷ் ட்ரே, அதுக்கப்புறம் பட்ஜெட் பேகு, பட்ஜெட் நோட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன். நான் திருச்சி வீட்டிலேருந்து பார்த்துருப்பேன். இது பென்னு, பர்ஸு, ஏடிஎம் கார்டெலாம் போட்டு வைக்கிறதுக்கு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கான மெனு பிளான் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் நான் வந்து என்னென்ன காய்கறி வாங்கினேங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, சொரக்காய், வாழைக்காய், வாழைப்பூ, முள்ளங்கி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்துச்சு வாங்கினேன். புதினா. ஸோ தக்காளி வந்து ஆல்ரெடி ஸ்டாக் இருந்துச்சு. அன்றைக்கி அதுக்கு முந்தின வாரம் வாங்கினது கிட்டத்தட்ட 1.5 கிலோவுக்கு மேலே போட்டதுனால எனக்கு தக்காளி இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளி வாங்கலை. ஸோ இடையிலையுமே நான் போய் வாங்கலை, கரெக்டாக இருந்துச்சு. மண்டே வந்து எங்கள் வீட்டில் மெனு பிளான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான்வெஜ் எடுத்துட்டோம். சிக்கன் வாங்கி கிரேவி மாதிரி பண்ணி வடகமும் ஸ்க்ராம்பிள்டு எக்கும் செஞ்சுக்கிட்டோம். செம்ம அட்டகாசமாக வந்துருந்துச்சு சிக்கன். பசங்களுக்கும் அதான் கொடுத்து விட்ருந்தோம். அன்றைக்கி நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டு சிக்கன் கிரேவி வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க வந்து ஸ்கூலுக்கு இப்போல்லாம் நான்வெஜ் எடுத்துகிட்டு போகணுன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் மண்டே வந்து எடுத்தோம். அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பாரும் வாழைக்காய் பொரியலும். இதை தான் நீங்கள் விலாகாக நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி எடுத்த விலாக் தான் அன்றைக்கி நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எகெயின் சப்பாத்தி வச்சு எக்மாஸ், வீட்டிலையே செஞ்ச எக்மாஸ். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் ஃபுல்லாக தோசை. அதனால தான் நான் வந்து காலையில் எடுக்க முடியல, டைமும் இல்லை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் மோஸ்ட்லி சப்பாத்தி தான் பண்ணியிருப்போம். அடுத்து புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணிட்டோம். ஸோ எக்கு இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் நைட்டு சமயத்தில் தோசை ஊற்றுறப்ப சேர்த்து சாப்பிடுவோம். பட் வீடியோவில் வைக்கிறதுக்கு டைம் இருக்காது, டக்குன்னு சாப்பிட்ருவோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசால் நல்லா ரெட் கலராக செஞ்சு தர சொல்லி பசங்க கேட்டிருந்ததுனால பூரியும் கிழங்கு மசாலும் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் போக கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம். அதை வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு பீட்ரூட் பொரியலும் பண்ணோம், வாழைப்பூ பொரியலும் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வாழைப்பூ மட்டும் கொஞ்சம் லைட்டாக உவர்த்துச்சு. இந்த டைம் பார்த்து வாங்கணும். ஒவ்வொரு வாரமே இப்போ நாங்கள் வாழைப்பூ வாங்கிடுறோம். அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா எகெயின் சப்பாத்தி, தக்காளி காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தக்காளி தொக்கு மாதிரி ரொம்ப எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக கிரேவியாக வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு திருச்சி போகிற ஒர்க்கு இருந்துச்சு. நான் காலேஜ்லேருந்து போகிறதுனால நான் அன்றைக்கி வீட்டுக்கு வராமல் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டேன். சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமாக வந்துருந்துச்சு. நான் காலேஜ்லேயே அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோசையும் சாம்பாரும் தான். இது எனக்கு பிடிச்ச காம்பினேஷன். பாருங்கள், சப்பாத்தின்னு அழுத்து போச்சு. தோசையை சாப்பிட அவ்வளோ இஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் காலையில் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் தோசை தான் இருக்கும். அதனால தான் வைக்க முடியல. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா பூண்டு இருந்துச்சு. ஸோ பூண்டு காலி ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ பூண்டு போட்டு அழகாக பூண்டு குழம்பு வச்சுட்டு சொரக்காய் கூட்டு பண்ணியிருந்தோம். ஸோ இன்லாஸ் வீட்டு எகெயின் வாழைப்பூ நாங்கள் கொடுத்து விட்ற மாதிரி அவங்க வாழைத்தண்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் வச்சு சாப்பிட்டு லஞ்சு அட்டகாசமாக முடிச்சாச்சு. சாட்டர்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி தொக்கும் தான். சண்டே விலாகும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என் பேரை லாஸ்ட் வீக்கு விலாகை நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் கேபினட் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மறக்காமல் வீடியோவில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.